பேச்சுவார்த்தைகள், கருத்து வேறுபாடு, விவாதங்கள் நடக்கும். ஆனால் முடிவெடுக்கிற பொழுது நாங்கள் இன்னும் ஒற்றுமையாக தான் எடுக்கிறோம். ஆகவே கட்சி ஒற்றுமையாக தான் இருக்கும். ஆனால் தமிழரசு கட்சிக்குள் குழப்பங்கள் இல்லை, இரு அணிகள் இல்லை என்று நீங்கள் கூற முற்படுகின்றீர்கள். அது உண்மையில் ஒரு யதார்த்தமான கருத்தாக இருக்க முடியுமா? சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். தங்களுடைய மத்திய குழுவில் ஒரு பகுதியினர் ஒரு நிலைப்பாட்டுடன் இருக்கின்றார்கள் என்று மிக வெளிப்படையாக ஒரு ஊடகத்துக்கு செவி வழங்கியிருக்கின்றார். அப்படி பார்த்தா நாங்கள் எல்லாருமே நாங்களும் இருக்கக்கூடாது, எல்லாரும் இருக்கக்கூடாது. 10 வருஷத்துக்கு எல்லாம் 25 வருஷம் இருக்கிறாங்க. அது ஒரு அளவுகோல் அல்ல. அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு ஊடக பேச்சாளர் தேவைப்பட்டது. ஏனெனில் எல்லா கட்சிகளும் இணைந்து தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்த ஒரு ஊடக பேச்சாளர் தேவைப்பட்டது. அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தீர்கள். இன்று தமிழரசு கட்சியாகத்தான் நாடாளுமன்றத்திலும் இருக்கின்றீர்கள், கட்சியினும் இருக்கின்றீர்கள். ஏன் 2 ஊடக பேச்சாளர்கள்? இதில் ஒரு விடயம் இருக்குது. நாடாளுமன்ற குழு தான் தமிழரசு கட்சி அல்ல. தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கியது. ஆகவே அவைகள் பேசுகிறது தான் எங்களோட பேச்சாக ஆக முடியாது. சிவமோகன் நீக்கப்பட்டிருக்கின்றாரா? அவரை நீக்கப்படவில்லை. உங்களுடைய கட்சி ஒரு நேர்மையாக அந்த முடிவை எடுத்திருந்தால், உங்களுடைய கட்சியில் தற்பொழுது நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் பொது வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்தார். அவருக்கு எதிராக அதே போன்ற ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியுமா? நிச்சயமாக எடுக்கல. நான் சொல்றேன், இன்று அதனை எதிர்க்கப் போவதால்தான் கயேந்திரகுமார் மிக வெளிப்படையாக கூறுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு செயற்பாட்டில் சிவஞானம் ஸ்ரீதரன் ஈடுபடுகின்றார். ஆகவே உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு அது எதிரானதா இல்லையா? அதில் இருக்கிற அம்சங்கள் சாதகமாக. ஏகேயர் ஆட்சி என்பது ஒற்றையாட்சியை குறிக்கின்றது என்று பொருளாக நாம் விளங்கிக் கொள்ளுவா? ஆனால் அது சமஷ்டி குணாம்சம், அதுக்கென்று ஒரு பொருள் விளக்கம் இருக்கு என்பதெல்லாம் சுமத்ரன் கொடுத்த விளக்கம். உடன்பட இல்லை அந்த விளக்கம். பகிரங்கமாக பேச விரும்பி 25ஆம் தேதி சந்திப்பு 25 நடக்கிற வாய்ப்பு குறைவு. என்ன பொறுத்தவரையில் ஒன்றுமே நடக்கலை. 70 வருஷம் இந்த யாழ்ப்பாண மக்களை தண்ணி இல்லை. அப்போ இந்த சுண்ணக்கல் அதையும் அடுத்தா என்ன நடக்கும்? கடல் நீர், உபர் நீர் உள்ளுக்கு வரும். இப்போ இருக்கிற நன்னீரும் போகும். அப்போ சுண்ணக்கல் அதுக்காகத்தான் சிமெண்ட் ஃபேக்டரி துவங்க நாங்கள் ஆட்சேபிச்சாங்க. அதில் ஆட்சேபிச்சாங்க நான் ஒருவன். ஏன்னா அந்த குடையக்கூடிய அந்த உவர் நீர் உட்புகும். அப்போ மடுப்புல இப்போ மூடி வச்சு போட்டு அங்கேருந்து எடுக்கிறது போல எங்கே? வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழரசு கட்சிக்கு பதில் தலைவராக CVK சிவஞானம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் தனது முதலாவது அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார். தமிழரசு கட்சிக்குள் 2 அணிகள் இருப்பதாக அல்லது மத்திய குழுவில் தொடர்ந்து குழப்பங்கள் ஏற்படுவதான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. தமிழரசு கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் இருப்பதான பல்வேறு செய்திகள் வெளிவருகின்றது. எனினும் அந்த செய்திகள் வெளிவருவதற்கு அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் காரணம். அதே போன்று தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பலர் அந்த கட்சியிலிருந்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு விலத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் தற்பொழுது ஒரு புதிய முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்கினால் முன்வைக்கப்படுகின்ற தீர்வு திட்டத்திற்கு எதிராக தமிழருடைய நிலைப்பாடு இதுதான் என்ற ஒற்றை நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நிலைப்பாடு தொடர்பில் சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் 3 பேரும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். எதிர்வரும் 25ஆம் தேதி அது தொடர்பிலான ஒரு பூர்வாங்க பேச்சுக்கான தேதியிடப்பட்டிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தை தமிழரசு கட்சியினுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு இல்லை என்று நேற்றைய தினம் சாணக்கியன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் தொடர்பில் எல்லாம் பேசிக்கொள்வதற்காக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர், வடமாகாண சபையினுடைய அவைத்தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். தற்பொழுது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு எந்தளவு தூரம் இருக்கின்றது? நீங்கள் பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் உங்களுடைய அறிவிப்பு எதுவாக இருக்க போகின்றது? முதலாவது அறிவிப்பு நான் ஏற்கனவே சொன்னதுதான். கட்சியினுடைய குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் அநேகமாக சித்திரை மாதத்தில், ஏப்ரல் மாதம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்புகள் அல்லது வேட்பாளர்களில் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, மாற்றம். அப்போ அதுக்காக இளையோர்களையும் யுவதிகளையும் புதுசாக எங்களோடு இணைந்து கொள்ளுமாறு முதலாக நான் என்னுடைய கோரிக்கை அதுதான். ஏனென்றால் பொதுவாக ஒரு கருத்து, தமிழரசு கட்சிக்கு எதிரான கருத்து நாங்கள்
பழையவர்கள் முன்னே இருந்தவர்கள் தொடர்ந்து வாய்ப்பளித்து வருகிறோம் என்றும் புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்பதிலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதில் கொஞ்சம் நியாயங்களும் இருப்பதாக நான் உணர்கிறேன். அதனுடைய தான் அந்த கோரிக்கையை முதலாவதாக வெளியிட்டிருக்கிறேன். மறுபடி கட்சியை பொறுத்த வரையில் வெளியில் இருந்து இப்போ கட்சி உடைஞ்சு போச்சு, ரெண்டாக போச்சு, அணி அண்டு எல்லாம் சொல்கிறார்கள் தான். எனக்கு அப்படி தெரியல. ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தலில் கூட வேட்பாளர்கள் நல்லவர்களோ தீயவர்களோ கெட்டவர்களோ கட்டிக்காரனோ இல்லையோன்ற அப்படி நான் கதைக்கல. ஒரு அளவுக்கு நாங்கள் எங்களோட தெரிவுகளை சரியாக தான் செய்திருக்கோம். ஆக்கள் அது ஒவ்வொரு தடவை பார்வையை பொறுத்து அதில் பிரச்சனை இல்லாமல் நடந்தது. தேர்தலையும் நடந்தது. அண்மையிலே மாவி சேனாதிராஜா அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுடைய ராஜினாமா செய்தவர். உடனடியே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து 2.5 மணி நேரத்தில் தான் ரிசைன் பண்ணுறான்னு சொல்லி முடித்தவர். பேருந்து 7 பாட்டு நீ இருக்கிற இல்லை அப்படின்னு சொல்லாமல் கடைசியாக 2 மாதத்துக்கு பிறகு பொதுச் செயலாளர் நடவடிக்கை எடுக்க நான் இருக்க போகிறோன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த தீர்வும் மத்திய செயற்குழுவில் குழப்பம் என்று சொன்னாலும் அதாவது யாப்பின்படி தலைவர் பதவி வெற்றிடமாக பொழுது பதவியில் இருக்க ஒரு உபதலைவர் அவர்களிடத்துக்கு நியமிக்கப்படலாம். அதுக்கு அந்த அதிகாரம் மத்திய செயலுக்கு உண்டு. அப்போ அதில் சிரேஷ்டத்தன்மையில் நான் இருக்கிறபடியால் இயல்பாகவே என்ன பதில் என்றால் இல்லை. யாப்பில் பதில் என்று சொல்லி தற்காலிகம் இல்லை தலைவர். அதாவது ஒரு தலைவர் வெற்றிடமாகும் பொழுது எஞ்சிய காலத்துக்கு அவர் தலைவர் தான் தெரியுது. ஆனால் சபையில் யாரும் சொல்லிச்சுன்னா பதில்லைன்னா என்னென்றாலும் சொல்லுங்கள். என்ன நான் பெரிய கவலைப்படையிலேன்னா நான் தானே எப்போவும் சொல்கிறேன். இது இந்த முதல்வன் படத்தில் வர அர்ஜுன் மாதிரி எனக்கு அவர் பேர் நீ பதிலண்டான்னு தற்காலிகம் உண்டான்னு என்னென்னு சொல்லு, பரவாயில்லை, அது ஜாப்பாது. ஆனால் அந்த தீர்மானம் கூட ஏகமனதாக தானே எடுக்கப்பட்டது, எதிர்ப்பின்றி தானே எடுக்கப்பட்டது. ஆகவே மத்திய செயலுக்குள்ள குழப்பம் என்று சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை தானே. பேச்சுவார்த்தைகள், கருத்து வேறுபாடு, விவாதங்கள் நடக்கும். ஆனால் முடிவெடுக்கிற பொழுது நாங்கள் இன்னும் ஒற்றுமையாக தான் எடுக்கிறோம். ஆகவே கட்சி ஒற்றுமையாக தான் இருக்குது. ஆனால் தமிழரசு கட்சிக்குள் குழப்பங்கள் இல்லை, இரு அணிகள் இல்லை என்று நீங்கள் கூற முற்படுகின்றீர்கள். அது உண்மையில் ஒரு யதார்த்தமான கருத்தாக இருக்க முடியுமா? சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். தங்களுடைய மத்திய குழுவில் ஒரு பகுதியினர் ஒரு நிலைப்பாட்டுடன் இருக்கின்றார்கள் என்று மிக வெளிப்படையாக ஒரு ஊடகத்துக்கு செவி வழங்கியிருக்கின்றார். நான் பார்த்தேன். ஒவ்வொரு பார்வையை பொறுத்தது அது அவர்களுடைய பின்னணி சிந்தனையோடு கிடைப்பது. 10 வருடங்களாக ஊடக பேச்சாளராக இருந்து விட்டார். தொடர்ந்தும் அவ்வாறு இருக்காமல் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார். இதில் அப்படி பார்த்தா நாங்கள் எல்லாருமே நாங்களும் இருக்கக்கூடாது, எல்லாரும் இருக்கக்கூடாது. 10 வருஷத்துக்கள் எல்லாம் 25 வருஷம் இருக்கிறதானே. அது ஒரு அளவுகோல் அல்ல. ஆனால் சுதந்திரத்தை பொறுத்தவரையில் அது சம்பந்தனையா காலத்தில் மாவையும் சேர்ந்து அவர்கள் பாராளுமன்ற பேச்சாளர் ஒரு ஆள் இருந்ததால் இதுக்கு இருந்தால் 2 ஒரு ஆள்கிட்ட சேர்த்து விட்டாலும் செய்ததுதான். ஆனால் தமிழரசு கட்சியினுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளராக தீர்மானம் மூலம் சுமந்திரன் தெரிவு செய்யப்பட்டார் பேச்சாளர். அதே நேரம் அவர் பாராளுமன்ற அப்போ வித்தியாசம் இல்லை. இது ஒரு விஷயம். இந்த தமிழரசு கட்சி பாராளுமன்ற குழு செய்த சம்பந்தரையா மாவியாக்கள் செய்த இந்த பாராளுமன்றக்காரர் தான் கட்சி என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை கொடுத்து கொண்டிருந்தவன். அது மறுதளிக்கிறாது. எங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு அதுதான் கட்சி என்று இருந்தார்களோ இல்லையோ இருந்தவை இவை எல்லாரும் சேர்ந்து தான். அப்போ அந்த நேரம் நடந்தது இப்போ முன்னுதாரணம் கொள்ள முடியாது. அதில் சுமந்திரனை அவர் அப்போ கட்சி தான் நியமித்தது. அதுக்கான ஆதாரம் இருக்குது, தீர்மானம் இருக்குது. இப்போ அவர் தொடர்கிறாரே தவிர அது புதுசாக பேச்சாளர்கள் நியமிக்கப்படவே இல்லை. ஆனால் ஸ்ரீநேசனை எங்களோட அரசியல் குழு கூட்டத்தில் கலந்து பேசுகிற பொழுது நானும் தான் சொன்னேன், தேவைப்பட்டால் பாராளுமன்ற குழுவுக்கு ஒரு பேச்சாளரை நீங்கள் நியமித்துக் கொள்ளலாம். அதை ஏற்றுக்கொண்டு தான் ஸ்ரீநேசன் நியமிக்கப்பட்டவர். அவர் பாராளுமன்ற குழுவுக்கு பேச்சாளராக இருக்கலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கட்சியின் பேச்சாளராக தொடர்ந்து இருக்கிறார் தவிர இப்போவோ நேற்றோ அல்லது 28ஆம் தேதியோ சுதந்திரனை நாங்கள் புதிதாக பேச்சாளரை நியமிக்க இல்லை.
அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு ஊடக பேச்சாளர் தேவைப்பட்டது. ஏனெனில் எல்லா கட்சிகளும் இணைந்து தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்த ஒரு ஊடக பேச்சாளர் தேவைப்பட்டது. அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தீர்கள். இன்று தமிழரசு கட்சியாகத்தான் நாடாளுமன்றத்திலும் இருக்கின்றீர்கள், கட்சியினுள்ளும் இருக்கின்றீர்கள். ஏன் 2 ஊடக பேச்சாளர்கள்? இல்லை, இதில் ஒரு விடயம் இருக்குது. நாடாளுமன்ற குழு தான் தமிழரசு கட்சி அல்ல. தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கியது. ஆகவே அவைகள் பேசுகிறது தான் எங்களோட பேச்சாக ஆக முடியாது. ஆனால் அவர்கள் உங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் இருக்கலாம். 2 ஊடக பேச்சாளர் இருக்கலாம். 2 இல்லை, அது அந்த 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 தளத்துக்கான பேச்சாளர்கள் பாராளுமன்ற குழு. ஆகவே கட்சி என்னுடைய ஊடக பேச்சாளருடைய கருத்துக்குத்தான் கட்சி என்ற ரீதியில் பெருமானம் அதிகம். அது இருக்கலாம். கட்சி இப்போ சிலம்பங்களில் சென்ற மத்திய குழு கூட்டம் முடிஞ்ச பிறகு பாராளுமன்ற கட்சியோட பேச்சாளர் பேட்டி கொடுக்கும்போது நான் வரியில் இருந்தேன். செயலாளர் இருந்தவர், நிர்வாக செயலாளர் இருந்தார். நாங்கள் அங்கே எங்கேயும் தவறுகள் நடந்தால் நாங்கள் திருத்திக் கொள்வோம். தேவைப்பட்ட இடையீடு செய்வோம். அதனால் அது வந்து பாராளுமன்றத்தை எடுக்கிற முடிவுகள் சிலதுகள் அவள் பாராளுமன்றம் சம்பந்தமாக இருக்குது. அது சரி, நான் அதை பிள்ளைன்னு சொல்லலை. அவையில் இன்னும் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு தெரியாது. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில சிறப்புரிமை உண்டு. அதை நாங்கள் மறுதளிக்கவும் இல்லை. சில தீர்மானம் எடுக்கிறது அவர் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு இருக்குது. அதை அவர் எடுப்பார்கள். அதை மக்களுக்கு சொல்லலாம், சொல்ல வேணும். அவன் அதுக்கு ஒரு பேச்சாளர் இருக்கிறது தேவைப்பட்ட வைக்க சொல்லி தான் நாங்கள் சொல்கிறாங்க, வச்சுருக்காரு. அதுலேயே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ முரண்படாமல் இருந்தால் சரி. இல்லை நான் பெருசு நீ பெருசுன்னு போட்டி போடுறது தான் பிள்ளை. இல்லை, ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய ஊடக பேச்சாளராகவும் இருப்பதில் என்ன சிக்கல் என்ற அடிப்படையில் தான் கிடையாது. சிக்கல் ஒன்றும் கிடையாது. அவரும் மத்திய குழு 20 பேர் வராது, சிக்கல் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர்கள் தான் எங்களுடையன்றதை நான் கூட ஒத்துக்கொள்ள மாட்டேன். பாராளுமன்ற உறுப்பினர் தான் பேச்சாளராக இருக்க வேண்டுமென்றது அது வரையறை சம்பந்தனை காலத்தில் நடந்ததே பிள்ளை. யாரும் இருக்கலாம். இந்த பாராளுமன்ற மேலாதிக்கம் பண்ணுறதால கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கின்றது என்னுடைய சொந்த கருத்து. எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் பேசி தான் இன்றைக்கி நாங்கள் வீழ்ச்சி அடைஞ்சோம். அப்படி இல்லை, எல்லாரும் பேசலாம். ஆனால் மாவை சேனாதிராயா தமிழரசு கட்சியில் கீழ்மட்டத்திலிருந்து தலைவராக வந்த ஒருவர். அவர் அப்படி தன் கட்சியிலிருந்து விலகுவதாக அல்லது தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துவிட்டு மீண்டும் தான் அந்த பதவியில் நீடிக்கப் போகின்றேன் என்று கேட்கின்ற பொழுது ஏன் மத்திய குழு அல்லது செயலாளர் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்? அவர் விலகி விட்டதாக. அது உங்களுக்கு தெரியுது, இது பகிரங்க ரகசியம். 2018 அவர் இப்படி தான் டிசைன் பண்ணவர். அந்த கடிதம் எனக்கு முன்னாலாம் கொடுத்த துர்ராசிங்கத்தை, அந்த கடிதத்தை மறைத்து நான் தான் மறைக்க சொன்னேன். நான் பகிரங்கமாக சொல்கிறேன். துர்ராசிங்கத்தை வச்சுக்கொண்டும் சொன்னான், மாவேசனாரை வச்சுக்கொண்டும் சொன்னேன். நான் தான் மறைச்சேன். நான் அவருக்கு சொன்னான், தெரியும் சுரே இது ஸ்டண்ட், நீ போய் தான் வச்சுட்டு சம்மந்தரையாவுக்கு சொல்லி போட்டு மறக்கணும். 1.5 வருஷமாக ஒருத்தருக்கும் தெரியாது. அவர் தான் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் நான் ஏற்கனவே ரிசைன் பண்ணேன்டா கட்சியில் எங்களுக்கு குலநாயகம் இருக்கிற அவர் கொஞ்சம் டக்குன்னு கேட்பார். அப்போ யார் ரிசைன் பண்ணால் இங்கேண்டு கேட்டார். அதுக்கப்புறம் தான் நான் தான் சொன்னேன், இப்படி தான் நடந்தேன். அப்போ அது ஒரு ராஜினாமா. இப்போ வந்து ராஜினாமா செய்ய நாங்கள் கேட்டாங்களே அவர், நான் அவரே நேரில் கேட்டுனான், உங்களே ராஜினாமா செய்ய சொல்லி யாரும் நாங்கள் அவரே அப்படிப்பட்ட அது அவரே தான் மறுமொழி சொல்லு, நான் சொல்லிடுறேன். அந்த அளவு தூரம் அவருக்கு அவர் சொல்கிறார் அழுத்தம் இன்னும் அதையும் நான் சொல்லக்கூடாது. இல்லை, அது அவற்றை முடிவுகளில் நான் அவர் என்ன முடிவு கட்சியினுடைய தலைவர் என்ன காரணத்துக்கு கட்சியினுடைய தலைவர் நீண்ட கால உறுப்பினர் தலைமை பொறுப்பிலிருந்து விலகுகின்றார் திடீரென்று என்றால் அது என்ன ஏது என்று உங்களுடைய கட்சி கேட்கறது இல்லை. அவர் சொல்கிறார் அவருடைய காரணம் தான் சொன்னாக்களை போட இல்லையா. என்னதுக்கு மத்திய ஒழுங்கா இல்லை, அவன் வேட்பாளர்களா இது எல்லாரும் சேர்ந்தாமல் எடுத்த முடிவு சரிதானே. அது பிள்ளை எப்படி நான் பாதாட வர இல்லை. அப்படி என்ன ஏதோ ஒரு மத்திய ஒரு குழு தானே டிசைட் பண்ணது. நீ மாதிரி இருந்தீங்களானே, அதுக்காக நான் ரிசைன் பண்ணி சொல்லிடுமா. எனக்கு கூட அது இருந்தது, அதுக்காக நான் ரிசைன் பண்ணி போட்டு ஓடினானே இல்லையே. அப்போ ரிசிக்னேஷன் அந்த ராஜினாமான்றது ஒரு பெரிய இடத்துல இருக்கிறது நாடக பாடக்கூடாது. கொடுத்தா இருக்கும். நாங்கள் சொல்லணும் ராஜினாமா தான். அது வாபஸ் வாங்குறது போகிறது என்னெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை அவருக்கு அவ்வாறு பழக்கி விட்டீர்களா? அது வாபஸ் வாங்கல, நீங்களாக அதை நாங்களே அடக்கி அமர்த்தி வச்சிருந்தது. அப்போ எத்தனை நாடகம் இருக்கு. இப்போ ராஜினாமா நாடகங்கள் எங்களோட கட்சிக்குள்ளே ஒரு பெரிய பழக்கமாக போச்சு.
அவர் ராஜினாமா பண்ணுறது, இவர் ராஜினாமா பண்ணுறது, நான் ராஜினாமா பண்ணுவேன் என்று சொல்கிறது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள், கட்சியினுடைய பல உறுப்பினர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது வேறு வேறு கட்சிகளில் சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்டார்கள். அவர்கள் அனைவர் மீதும் நீங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்கள்? இல்லை, கட்சியின் முடிவதை தெளிவானது. அதாவது வேட்பாளர்களாக நாங்கள் போட்டியிடுகிற பொழுது எங்களை தவிர்த்து, எங்களை கட்சியை தவிர்ந்த வேறு கட்சிகளை வேட்பாளர்களாக எதிர்த்து நின்றவர்கள் அவர்கள் கட்சியில் இருக்க தயாரி இல்லை, அவர்கள் வச்சிருக்க முடியாது, அவர்கள் நீக்கப்படலாம். மற்றது எங்களோட கட்சிக்கு எதிராக பிரசாரம் செய்தவர்கள் பேசியவர்கள் இருப்பார்கள், அவர்கள் சம்பந்தமாக நாங்கள் விளக்கம்தான் கூறுவோம். அவ்வளோ பேரை நீக்குவோம் என்று நான் சொல்கிறத நான் சொல்லல. சிவமோகன் நீக்கப்பட்டிருக்கின்றாரா? அவரை நீக்கப்படவில்லை. இல்லை, அவர் நீக்கப்படவில்லை, இடைநிறுத்தப்பட்டது காரணம் அவர் நடந்து கொண்ட நாகரிகங்கள் அதுகள் கணக்கே இருக்குது. எங்கே மத்திய செயற்குழுவில் அவர் போன பேசினேன். மற்ற அவர் தேர்தல் காலத்தில் நடந்து கொண்ட பல பிரச்சனைகள், கூடுதலான பிரச்சனைகள் அவரே இடைநிறுத்தப்பட்டிருக்கு. அவரும் விளக்கம் கோருவார்கள். விளக்கம் கோரி எல்லாருக்கும் தான் விளக்கம் கோரி அதுக்கான ஒழுக்காற்று குழு ஒரு முடிவுக்கு வரும். எல்லாரையும் நாங்கள் கலைக்கிறோம். பொது வேட்பாளராக இருந்த அரியநேத்திரன் அவர் போக வேண்டியால் தானே. அவர் நாங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்து நாங்கள் ஒரு கூட்டத்தில், அப்போ அவர் பொது வேட்பாளரை பற்றி சிந்திக்கவே இல்லாத காலத்தில் அந்த பொது வேட்பாளர் இருக்கார். பொது வேட்பாளர்ன்றது உங்களுக்கு தெரியும், நான் இங்கேயும் வந்து சொல்லியிருக்கேன். அது ஒரு விஷ பரீட்சை சாத்தியம். என்னதை வட்டி கொளுத்தி போட்டினோம் சாதிச்சதுங்க, உடைஞ்சது தானே சாதித்தது. அப்போ நான் அவர் போட்டி கேட்டவர் நாங்கள் சரிபல எனக்கு தெரியும், நான் சொல்லலை. சஜித் பிரேமதாசை ஆதரிப்பதாக எடுத்த தீர்மானத்தின் பொழுது 3 பேர் தான் பொது வேட்பாளரை ஆதரிப்போம் என்று சொன்னவர். அதில் ஸ்ரீதரன், அரியநேந்திரன், வேறு இன்னொரு ஆள் இருக்கு, ஸ்ரீநேசனோ இல்லாட்டி குருகுல்ராஜோ தெரியல, அது ஒரு ஆள். 3 பேரும் நல்ல ஞாபகம். மற்றவை எல்லாரும் தீர்மானம் பெரும்பான்மை தீர்மானம் எடுத்த பொழுது அதில் பிரசன்னமாக இருந்த அரியநேந்திரன் ஓடி போய் கட்சிக்கு தெரிவாள் அந்த வேட்பாளர் அதிகம் 81 பேரை கொண்டு வந்து அவர்களே சொன்னார். அந்த 80 பேரில் ஒருவர் கூட முன்வராத நேரத்தில் இவர் இங்கே இருந்து ஓடி போய் அங்கே போய் போட்டி போட்டு எங்களுடைய கட்சி முடிவுக்கு எதிராக அவர் கட்சியில் இருக்க இயலாது. அவர் இப்போ என்ன பற்றி கணக்கு எழுதுகிறார், டோன்ட் கேர். புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் ஒரு நேர்மையாக அந்த முடிவை எடுத்தீர்களா? நிச்சயமா. உங்களுடைய கட்சி ஒரு நேர்மையாக அந்த முடிவை எடுத்திருந்தால், உங்களுடைய கட்சியில் தற்பொழுது நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் பொது வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்தார். அவருக்கு எதிராக அதே போன்ற ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியுமா? நிச்சயமாக எடுக்கல. நான் சொல்கிறேன், ஸ்ரீதரனை பொறுத்த வரையில் அவரோட விதிவிலக்கு இருக்குது. எப்படி என்றால், அவர் ஏற்கனவே மத்திய செயற்குழுவில் இந்த கருத்தினை சொன்னவர், தெளிவர். அது மட்டுமல்ல, அந்த பேர்ந்த அந்த கருத்து வருகிற பொழுது நானே பல நடங்களில் சொல்லியிருக்கேன், ஸ்ரீதரனுக்கு அந்த கருத்துக்கு அவருக்கு உரித்து உண்டு என்று நானே கட்சி முடிவெடுத்ததன் பின் கட்சி முடிவெடுத்ததில் அவர் அதில் வேறுபட்டவர். அவர் வேறுபட்டாலும் கட்சியினுடைய முடிவு என்பது தெளிவாக சொல்லி போட்டு போடுவார். சொல்லி போட்டு தொடர்ந்து அனுமதி வழங்கியது. அனுமதி தான் எடுக்கணும், அனுமதி தான் எடுக்கணும். ஏனென்றால் இது நடந்தது நாமினேஷன் டைமில், தேர்தல் வேட்பாளர் நேரத்தில் சுதந்திரன் எடுத்த நிலைப்பாடு என்னென்றால், ஸ்ரீதரன் எங்களோட முடிவுக்கு எதிராக பொது வேட்பாளரை ஆதரித்தது. ஸ்ரீதரன் நிலைப்பாடு நான் அந்த நேரத்துமே சொன்னேன்னா அதைத்தான் தொடர்ந்து எடுத்தேன் நான். அது மட்டுமல்ல, அவரே சொன்னார், சிவிக்கான நான் எனக்கு அந்த உரித்திருக்கேன்னு சொன்னவர். அதுன்னு சொல்லி நானும் சொன்னேன், ஓம் நான் சொன்னேன். ஆனால் ஒரு கட்சியினுடைய முடிவு என்கின்ற பொழுது எல்லோரும் இணைந்து ஒரு முடிவை தான் எடுக்க முடியும். கட்சியில் இருக்கின்ற மிகுதி அனைவருக்கும் ஒரு முடிவும், தனிய சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு ஒரு முடிவு அப்படி அல்ல. ஆகவே நீங்கள் மக்களிடத்தில் யார் செல்வாக்கு உள்ளவர் என்று பார்க்கின்றீர்கள். அதன் அடிப்படையில் சிவஞானம் ஸ்ரீதரனை கட்சியிலிருந்து விலத்தினால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கருதி அவரை எடுத்துக்கொள்ளுகின்றீர்கள். அவருக்கு அந்த பொது வேட்பாளராக நின்றவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு நிலைமை இல்லை என்பதை அறிந்து அவரை விலத்துகின்றீர்கள். அப்படி புரிந்து அப்படி இல்லை. பொதுவாக வந்தவர் தான் அவரை செல்வாக்கு இல்லை என்று நான் சொல்ல வரேன். ஒப்பிட்டு ரீதியில் ஒப்பிட்டு மற்றவர்கள் போட்டி போட்டவர்கள் பேசினவர்கள் எல்லாரும் ஸ்ரீதரன் வந்து தெளிவாக எங்களுக்கு சொல்லி போட்டு தான் செய்தவர். நான் அதே கட்சி முடிவு என்பது ஒரு முடிவாகத்தான் இருக்க முடியும். கட்சி முடிவு சரி, அது நான் ஒத்துக்கொள்றேன். கட்சி முடிவை தான் கட்சியினுடைய உறுப்பினர் பின்பற்ற முடியும் அல்லவா? ஆனால் கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் தனிப்பட்ட ரீதியில் வேறொரு தீர்மானத்தை எடுத்து நியாயம் கற்பிக்க முடியும். அவர் நியாயம் கற்பிக்கல. ஏற்கனவே முதலிலேயே சொல்லி போட்டார், அரியநேந்திரன் வேட்பாளராக வர முன்னமே அவர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்று ஸ்ரீதரன் தெளிவாக சொல்லியாச்சு. அதை நான் ஏற்றுக்கொள்றேன்.
மற்றவே அப்படி ஒருத்தன் சொல்லலை. மற்றவே சொல்லி இருந்தாலும் கட்சியினுடைய முடிவை தானே பரிசீலிச்சிருக்கலாம். இப்போ அதுக்கு நான் மறுபடியும் சொல்லல. அது இல்லை எங்கே பேருந்து கூட எங்களுக்கு சொல்லலை தானே. தங்காயங்களை பாட்டெலாம் போய் போட்டி போட்டவே மூவின மற்றவே ஆதரித்தவே ஒரு ஒரு விளக்கம் கூறுறோம். தங்களோட விளக்கத்தை சொல்லட்டும். நடவடிக்கை எடுக்க வேணும். எல்லாரையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரணும்னு நான் நினைக்கல. முக்கியமான யாரையும் 1-2 பேரில் அப்படி வரலாம். மற்றவே இல்லை விளக்கம் கேட்டு அது பொருத்தமான நடவடிக்கையை ஒழுக்காற்றுக்குள்ள செய்யும். இப்போ கலைக்கிறாண்ட இல்லை அப்படி சும்மா அது எல்லாரையும் கலைக்கிறதாக போட்டு அண்டின இல்லை. ஆனால் போட்டி போட்டவர்கள், தேர்தலில் போட்டி போட்டவர்கள், அவர்கள் கட்சியில் வந்தவை போன எத்தனை பேர் போயிட்டும் சம்பந்தர் போட்டு நான் போட்டு வன்னியலிங்கம் போட்டு முதலிங்கம் போட்டு எல்லாம் கட்சி போயில்லை நிற்கும். அப்போ அவை போனேன் இவர் போனதால் கட்சி விட போகிறேன். நான் போனால் இல்லை ஸ்ரீதரன் போனா சுமந்திரன் போனால் இப்போ மாவை போட்டுதான் இல்லை கட்சி என்ன போல ஆகுது இல்லை நிற்கும். அதனுடைய அது எல்லாரையும் ஒரு கட்டுப்பாடு இல்லாத கட்சியாக இப்போ இருக்குது. அது சரி வராது. கட்சிக்குள்ளே கட்டுப்பாடு வரத்தான் வேணும். அன்றகுமார் திசாநாயக்க புதிய அரசியலமைப்புக்காக ஒரு மக்கள் ஆணையை பெற்றிருக்கின்றார். நல்லாட்சி காலத்தில் எழுதப்பட்ட அந்த புதிய அரசியல் ஜாப்பு அதனைத்தான் தொடர்ச்சியாக கொண்டு வருவது தொடர்பில் அவர் பேசி வருகின்றார். அதைத்தான் ஜனாதிபதி தேர்தலில் அவரும் முன்வைத்திருந்தார் தன்னுடைய தீர்வு திட்டமாக. தற்பொழுது அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு ஒற்றுமை முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றார். சிவஞானம் ஸ்ரீதரன் பேசியிருக்கின்றார். செல்வம் அடைக்கலநாதன் பேசியிருக்கின்றார். அது தொடர்பில் உங்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றதா அல்லது அது கட்சியினுடைய நிலைப்பாடாக அது பிரதிபலிக்கப்படுகின்றதா? ஏனெனில் சாணக்கியன் கூறியிருக்கின்றார் அது கட்சியினுடைய நிலைப்பாடு அல்ல, அது தனிப்பட்ட நிலைப்பாடு, தனிப்பட்ட சந்திப்பு என்று. அதில் சரி, அது உண்மை. இது ஒரு கஜேந்திரகுமார் சந்தர்ப்பத்தில் ஸ்ரீதரனை சந்தித்து பேசியிருக்கிறேன். தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சிக்கும் எனக்கும் தனிப்பட்ட பொது ரீதியிலையும் கட்சி ரீதியிலையும் முரண்பாடு பெருசாக இருக்குது. அது வேறு, அது வேறு. இப்போ நான் இருக்கிற பொறுப்பின் அடிப்படையில் மிக நிதானமாக பார்க்குற பொழுது அவர் ஒரு முயற்சி எடுக்கிறேன். தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தால் நல்லது, பொதுவான நியாயமானது. அவரை வழக்கத்துக்கு மாறாக போய் ஸ்ரீதரனை சந்திக்கிறார். வழக்கத்துக்கு மாறாக போய் செல்வம் அடைக்கல்நாதன் சந்திக்கிறார். நல்ல விஷயம், நான் பிள்ளைன்னு சொல்லலை. ஸ்ரீதரன் கதைச்சு அது ஒரு உண்மையை சொன்னால் ஒரு பூர்வாங்கமான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கு. அதுக்கு பிறகு அதை தனித்தனி சந்திப்பை அந்த 3 பேரும் பாராளுமன்றத்தில் 7ஆம் தேதி சந்திக்கிற பொழுது பேசுவது பேசி அவரோடு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் இன்னொரு தரம் கூடி எல்லாரும் பேசுவோம். ஒவ்வொரு கட்சியிலிருந்து எத்தனை பிரதிநிதிகள் வந்தால் அதுக்கு கலந்து பேசுவோம். நல்ல விஷயம். எனக்கு அதை உடனடியாகவே ஸ்ரீதரன் எனக்கு தெரியப்படுத்தியிருந்தார். அது நல்ல விஷயம். நான் சொன்னேன் சரி. எதுக்கும் அடுத்த நாள் திங்கட்கிழமை இது நடந்தது. 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற குழு, எங்களோட பாராளுமன்ற குழு மற்றவையும் சந்தித்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்றும், நாங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த விடயத்தை நாங்கள் முதலிலே எங்களுடைய பொது மத்திய செயற்குழுக்கு தெரியப்படுத்தி கலந்து பேசி ஒரு செயல்பாட்டுக்கு வரதான் பொருத்தமானதாக இருக்குது. இல்லாட்டி இப்போ இந்த எங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு வரக்கூடும் தானே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீதரன் தனியாக பேசுகிறார், திரும்ப அதில் பேசத்தான் வேணும். பாராளுமன்ற குழு தலைவர் பேசுகிற 3 பேரும் பாராளுமன்றத்தவர்கள், நாங்கள் இல்லை. அப்போ அவர்கள் வந்து எங்கள்கிட்ட வரதில் நியாயம் இருக்குது. பேசுகிறது அது பிழையுமே இல்லை. இல்லை, அவர் பாராளுமன்ற குழு தலைவர் என்றால் சக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தான் சொல்கிறார் இது தனிப்பட்ட சந்திப்பு. அவரை இதோட கதைக்காதபடியாக அவரை சொல்லலாம். அது தனிப்பட்டது தான். உண்மையிலே அது பூர்வாங்கம் பண்ணுறது தனிப்பட்டது தான். நான் ஒத்துக்கொள்கிறேன். அது பூர்வாங்க கலந்துரையாடல் தனிப்பட்டது தான். இனி உத்தியோகபூர்வமாக வர்றதுக்காக தான் அவர் எனக்கு சொன்னார். நான் சத்தியலிங்கத்துக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் மத்திய செயற்குழு திரும்ப டாக்டரோட யாரோட ஸ்ரீதரனோட கலந்து பேசி ஒரு விஷயத்துக்கு ஒரு மத்திய செயற்குழுவை நாங்கள் கூட்டுவோம். அதன்படி ஒரு முடிவெடுக்கிறது தான் பொருத்தம். அப்போ எங்களோட கட்சிக்குள்ளே பிரச்சனை இராது. நாங்கள் கலந்து பேசி ஒரு முடிவெடுக்காததெல்லாம் சில பிரச்சனை என்று ஒரு கட்சியினுடைய முடிவு ஒன்று நீங்கள் எடுக்க போகிறீர்கள் மத்திய குழு. ஆனால் நல்லாட்சி காலம் என்று சொல்லப்படுகின்ற காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் சம்பந்தன், சுமத்ரன், சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், புலட் சித்தார்த்தன் இவர்கள்தான் அந்த வரைவை வரைந்தவர்கள், அதில் முக்கிய பங்கை ஆற்றியவர்கள். ஆகவே உங்களுடைய கட்சிக்கும் சம வாய்ப்பு இருக்கின்றது. அதில் ஒரு நீங்கள் பங்காளிகளாக இருந்திருக்கின்றீர்கள். இன்று அதனை எதிர்க்கப் போவதால்தான் கஜேந்திரகுமார் மிக வெளிப்படையாக கூறுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு செயற்பாட்டில்
சிவஞானம் ஸ்ரீதரன் ஈடுபடுகின்றார். ஆகவே உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு அது எதிரானதா இல்லையா? இல்லை, அந்த வரைவை பொறுத்த வரையில் அது தனியாக தமிழரசு கட்சியினுடையது அல்ல, அது கூட்டமைப்பினுடைய கூட்டமைப்பாக சரி. ஏன்னா அந்த சென்டர் பெரிஃபரி ரிலேஷன்ஷிப் என்ற குழுவுக்கு தலைமை தாங்கியதே சித்தார்த்தன். அதில் சில நல்ல விஷயங்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் சேர்ந்ததான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆனால் அதை நாங்கள் கஜேந்திரகுமார் பங்களிக்கவில்லை என்று அவர் எதிர்க்கலாம், அது அவற்ற முடிவு. அவர் எதிர்ப்பது நியாயம் இருக்கின்றது, அந்த காலத்திலும் எதிர்த்தார். நீங்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒன்றை இன்று எதிர்க்க போவதாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சி என்பதை எவ்வாறு தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் புரிந்து கொள்வது, பொதுமக்கள் புரிந்து கொள்வது? அவர் இன்னொன்று சொல்றார் தானே, நாங்கள் எல்லாத்தையும் குழப்பின விக்னேஸ்வரன் சொன்ன தமிழ் மக்கள் பேரவை அடிப்படையாக வைத்து அது அதிலே அடிப்படையில் தொடங்குறதா விடுறதான்றதை நாங்கள் அங்கே பேசுவோம். நான் இப்போ அதை பகிரங்கமாக பேச விரும்புகிறேன். 25ஆம் தேதி சந்திப்பு 25 நடக்கிற வாய்ப்பு குறைவு என்ன பொறுத்தவரையில். ஏன்னா நான் என் தனிப்பட்ட முறையில் நான் 25, 26 வேறு ஒரு நான் பொறுப்பில் ஒரு நிகழ்வு இருக்கிற ஒரு வேலையை 25 சந்தித்தா எங்களை கட்சிக்காரர் போய் சந்திக்கிறது எனக்கு ஆட்சேபனை இல்லை. அதை எங்களை கட்சிக்காரர் தீர்மானிக்கும், என்னை விட்டுட்டு போகலாமான்னு தீர்மானிக்கும். ஆனால் அவை எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு நிறுவனத்தின் முக்கியமான விஷயத்தில் பங்கு பெற்றவனும் அதை போவேன். அதுக்கப்புறம் ஒரு நாளில் சந்திச்சலாம் பேசுகிறேன். நாங்கள் ஒரு முன் குரோத மனப்பான்மையோட இந்த விடயத்தை அணுக முழுமையாக தெரிகிறதில்ல. நீங்கள் உருவாக்கின ஒரு தீர்வு திட்டத்தை தான் எதிர்க்க போகின்றார்கள், அதற்காகத்தான் அந்த ஒற்றுமை. இல்லை, நாங்கள் உருவாக்கினது அல்ல. எது? அந்த குழு ஒரு பாராளுமன்ற தெரிவு குழு உருவாக்கினது 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முக்கிய தேர்தல் பிரச்சாரம். நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை முன்னகர்த்தி இருக்கின்றோம், அந்த தீர்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு மக்கள் ஆணை வழங்குங்கள் என்று. ஆகவே 2020 வழங்கப்பட்ட மக்கள் ஆணை என்பது அந்த அரசியல் ஜாப்புக்கான திருத்தத்துக்கு தான். இல்லை, அது நான் உடன்பட இல்லை. ஏனென்ன சில கருத்தோடு நான் ஏற்கனவே முரண்பட்டேன். உதாரணத்தை சொல்கிறேன், ஏக்கிய ராஜியோட நான் உடன்பட இல்லை. நான் சொன்னேன் எக்காய் தெக்காய் துணையாண்டு வந்தாலே எக்காய் செக்காய் ரெண்டாக உண்டு தானே, அதில் அப்படி இல்லைன்னு நான் சொன்னேன். அது மத்தியக்குள்ளேயே சொன்னேன். அப்போ அதான் எங்களை சொத்தன்ட்டு நான் சொல்ல ஒரு காலம் உடன்பட இல்லை. ஆனால் அதுக்காக அதில் இருக்கிற பல விஷயங்களை குறிப்பாக நான் திரும்ப சித்தார்த்த குழுவை சொல்லிட்டு அந்த குழுவில் சில முன்னேற்றகரமான சில விடயங்கள் இருக்குது. அதான் எங்களை திருத்தி பண்ணும் அல்லது எங்களை இலக்கு அல்லது லட்சியத்தை அடையணும்னா சொல்ல வரையில. பட் தேர் ஆர் சம்திங் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் என்றால், அது அந்த நேர நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வந்து பொத்தண்டு ஸ்ரீசேனாவால் கைவிடப்பட்டது. அந்த தீர்வு திட்டத்தை தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய தலைவர் CVK சிவஞானம் முழுமையாக எதிர்க்கின்றார். இல்லை, நான் அப்படி சொல்லலை. முழுமையாக அதை ஏற்கிறதா அது கஜேந்திரகுமார் சிவஞானம். நீங்கள் உங்களுடைய முடிவு அதில் இருக்கிற அம்சங்கள் சாதகமாக ஏக்கிய ஆட்சி என்பது ஒற்றை ஆட்சியை குறிக்கின்றது என்ற பொருளாக நாம் விளங்கிக் கொள்ளுவா. அப்படிதான் அது. ஆனால் அது சமஷ்டி குணாம்சம், அதுக்கென்று ஒரு பொருள் விளக்கம் இருக்கு என்பதெல்லாம் சுமத்ரன் கொடுத்த விளக்கம். உடன்பட இல்லை அந்த விளக்கம். அது ஜெயம்பதி ஜெயம்பதி சுமத்ரனாலும் கொடுக்கப்பட்டது. தமிழ் விஜயநாயக்கண்டு எல்லாரும் எனக்கு தெரியும். அதோட நான் உடன்பட இல்லை. அது சிங்களத்தில் சொன்னால் ஏமே எச்சராய் அவ்வளோதான். பட் அது நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய பல விஷயங்கள், சில விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்கு, அதை எடுத்துக்கொள்வோம். ஆனால் இப்போ அவருடைய அவர் அனுரகுமார் திசானிக்க சொன்னது உண்மைதான். இதில் இருந்து நாங்கள் மேலே போகலாம், ஓகே, நல்லதுல இருந்து போவோம், பொருத்தமில்லாத விடுவோம். இன்னும் அவை சொல்ல இல்லையே. இப்போ நாங்கள் அவசரப்படுறோம், அரசியலமைப்பு. ஆக நம்ம ஜேவிபின்ற அல்லது என்பிபின்ற மேனிஃபெஸ்டோவை எடுத்தால் அதில் மாகாண சபையை பற்றி 13ஆம் தேதி ஒரு வசனம் கூட இல்லை. ஆனால் அரசமைப்பில் மாற்றத்தை பற்றி இருக்குது. இப்போ அதில் அவர்கள் ஒரு சிந்தனை அது அவர்களை தேவை, எங்களுக்காக அல்ல. சிங்கள தேசத்துக்கு அந்த மாற்றங்கள் தேவை, அதுதான் அவள் ஜாப்பு மாற்றம் தேவை. அப்போ அவை செய்கிறார்கள். அப்பா என்ன கொண்டு வரட்டு இன்னும் அவை சொல்லலை. நாங்கள் முன்னுக்கு இப்போ வண்டியில் மேலே குதிரையை கட்ட பார்க்குறோம், பின்னே கட்டுறோம் குதிரையை தள்ளுறதுக்கு. ஆனால் என்ன அவையில் சொல்ல வேணும், அது நாங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற அவை வாரது என்ன வந்தாலும் நாங்கள் இதுதான் என்று சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஓகே, நாங்கள் இதெல்லாம் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கோ எனக்கு தெரியலை. ஏன்னா நாங்கள் எங்களோட நிலைப்பாடு தெளிவாக தான் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. அவை இதுதான் ரெண்டு ஒரு வேளை திரும்ப நாங்கள் ரீஆக்டரேட் என்று சொல்வார்களே, மீள வலியுறுத்துகிற ஒரு முடிவுக்கு வரலாம்.
அதை சொல்லலாம். அதுக்காக ஒரு கலந்துரையாடல் செய்கிறதில் பிழை இல்லை, அதை செய்வோம். ஆனால் இப்போ அனுர்குமார் திசாநாயக்க அரசாங்கம் இதுதான் எங்களுடைய முன்மொழிவு 3 வருடம் செல்லும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்பவே அவையான ஒன்று. ஆனால் அதற்கிடையில் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் அது சரி இல்லை, அதற்கிடையில் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற போகின்றது. அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களுடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு இடத்தில் நின்று ஒற்றுமையாக அந்த தேர்தலை சந்தித்து அதற்காக அந்த ஒரு தாங்கள் சொல்லுகின்ற ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்து இதுதான் தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டம் என்று அதற்காக ஒரு மக்கள் ஆணையை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கலாம் அல்லவா? இல்லை, அவ்வாறான ஒரு பின்னணி இருக்கலாம் அல்லவா? இல்லை, உள்ளூராட்சியில் அதை நான் விவரிக்க விரும்புகிறேன். ஏனெனில் 2015க்கு பிற்பட்ட நல்லாட்சி காலத்தில் ஒரு புதிய அரசியல் யாப்பு எழுதப்படுகின்ற பொழுது 2018ஆம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு புதிய கட்சியை உருவாக்கி பொதுஜன பெரமுன உள்ளூராட்சி சபை தேர்தலை கைப்பற்றியது, தங்களுக்கு மக்களான இருப்பதாக கூறியது. அதே போன்ற ஒரு செயற்பாட்டை தமிழர் தரப்பு செய்ய முயற்சிக்கின்றார்கள். தங்களுடைய பிரதேசத்தில் தாங்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து அதுதான் அந்த தீர்வு திட்டமாக இருக்க போகின்றது. அதனூடாக ஒரு மக்கள் ஆணையை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்பது போன்றுதான் இந்த ஒற்றுமையின் பின்னணிகள் இருக்கின்றது. அது எனக்கு சரியாக ஊகிக்க முடியல, அப்படியே நான் அதை கருத்தை மறுதளிக்க இல்லை, பட் நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் இந்த ஒற்றுமை முயற்சியின் பக்கத்திலேயே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறுகின்றார், தமிழரசு கட்சியில் தோல்வியடைந்தவர்கள் எல்லாம் விலத்தி வைக்கப்பட வேண்டும், பதவிகள் கொடுக்கக்கூடாது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இப்போ தோத்தவர்களுக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டாம் ஒரு எங்கட கட்சியில் சொல்லி அதுக்கு எனக்கும் பிரச்சனை வந்தது. நான் சொன்னேன், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்து அதிலும் தோற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேணும்னு நான் சொன்னேன். தோத்த அந்த சிறுநேசனுக்கு அப்படி வாய்ப்பு கொடுக்கப்பட்டது போன முறை. அதான் சொல்கிறேன். அப்படி இருந்தால் அப்புறம் பேருந்து அந்த மட்டக்களப்பு அந்த அந்த வகையில் நீங்கள் 2 பேருக்கு சான்ஸ் கொடுக்கல. மட்டக்களப்புக்கு விதி விலக்குன்னு சொல்லி மட்டக்களப்பு தரப்பினர் வாதாடினார்கள். அதுக்கு மேலே போனோன்னா பிரதேசவாதம் வந்தது. அப்போ நீங்கள் என்னவோ செய்து கொண்டு விட்டது தான் உண்மை. இந்த பிரதேசவாதம்ன்றது கணக்கு பேசுகிற தமிழ் தேசியம் எங்கெல்லாம் சில நேரம் ஓடி ஓடி இளையோடும். அப்போ அது அவர் கொடுத்தது பிள்ளையாண்டு நான் சொல்ல இருந்தால் வந்துட்டு தானே, அதை பற்றி நான் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்ன தெளிவாக்க விரும்புவது என்னென்றா, உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரையும் பாண்டு சொல்லி பங்கு போட்டு பிரித்து அதுக்கு அடிபட்டு முடிய நான் விரும்பலை. நாங்கள் இந்த முறைமை மாறுமென்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ 60-40 பாருங்களேன், ஒரு மாகாண சபைக்கு வட மாகாண சபைக்கு 37 பேர் 38 பேர். ஆனால் இந்த யாழ்ப்பாண மாநகர சபை 45. இப்போ இந்த அவையால் என்ன செய்தவை ஒன்றும் இல்லை. வந்து அடிபட்டு போட்டு 25,000 ரூபாய் எடுத்துகிட்டு போனாங்க. என்னோட நான் சொல்கிறேன், எனக்கு அது சொல்கிற உரிமை இருக்குது. அப்படி பல இடங்களில் ஒரு உள்ளாட்சியில் என்ன தெரியும், ஒரு வட்டாரத்தில் எங்களோட கட்சிக்காரன் வந்தான், அவன் தான் ஒரிஜினல் மெம்பர். ஒவ்வொரு கட்சியும் அந்த மெம்பரை கட்சி இருக்குன்னா அவனே அந்த அங்கே இருக்கிறவனே மெம்பராக போட்டான். 4 பேர் அந்த வட்டாரத்தில் இருந்து மெம்பர். சில வட்டாரங்கள் ஒரு தரம் இல்லை. இது ஒரு பிள்ளையான 60-40 சிஸ்டம் பிள்ளை. ஆனால் அநேகமாக நான் என்னடா அந்த கருத்தை நான் ஏற்கனவே அந்த விசாரணை குழுவுக்கு நானும் சமர்ப்பிச்சிருந்தேன். ஆரம்ப காலத்தில் இந்த சட்டம் வருகிற பொழுது ரணில் விக்ரமசிங்க உண்மையிலே 70-30 70-30 தான் அவர் ஆதரித்தவர், நாங்களும் சொன்னாங்க. ஆனால் இந்த சில சிறுபான்மை கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் சொல்லி ஈஸியாக போகிற கோஷ்டிகள் இருந்தது. அவையில் 60-40 முழு சிஸ்டத்தையும் நாசமாகி போட்டேன். 70-30 தான் இப்போ வருமென்று நான் எதிர்பார்க்குறேன். வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை, முறைமை வரும், பட்டாயம் பிரதிநிதித்துவம் வரும். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் பேருந்து இந்த கூடி ஒவ்வொன்று பிரித்து போட்டு என்ன செய்வார்கள், ஒரு இந்த வெளிப்படையாக சொல்கிறேன், பிரித்து கொண்டு போய்க்க இன்றைக்கு சரியோ புளியோ வடக்கு கிழக்கில் கட்டமைப்பாக இருக்கிற ஒரு கட்சி எங்களை கட்சி தானே. நாங்கள் முக்கியத்துவம் எடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குத்தானே, தேவை இருக்குத்தானே, உரிமை இருக்குத்தானே. அதனாலவே எங்களை சமனாக ஏன் கட்சி பதிவுக்கு இல்லாமல் போனதுக்கு மிக முக்கிய காரணம் இதுதான். எல்லாம் சமமாகி ஆனால் 4 போனால் எங்களை 25% ஆக்கி போட்டு அவையெல்லாம் எங்களுக்கு எதிரானவே தானே. எங்களுக்கு ஆதரவே அங்கே ஒரு தரம் கிடையாது. 3 பேரும் சேர்ந்து கூப்பிட்டுறதுக்கு.
அதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்கு அந்த ஒற்றுமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஒற்றுமையும் அல்ல. ஆக தமிழரசு கட்சி இனி வரும் தேர்தலில் தனித்து போட்டி காணும் வாய்ப்பு இருந்தால் அநேகமாக நாங்கள் தனித்து ஒற்றுமை ஆட்சி அமைக்கின்ற பொழுது நிலைப்பாடு அதுதான் என்னுடைய சொந்த நிலைப்பாடு. நான் அதை முடிவாக சொல்ல நான் மத்திய செயற்குழுவில் 2 விஷயம் பேச வேண்டும் என்ற நிகழ்ச்சிகளில் சேர்க்கப்படும். ஒன்று இந்த கூட்டாக கலந்து பேசுகிற முன்மொழிவு, 2வது உள்ளூராட்சி தேர்தலை எப்படி கையாளுறதுன்றது. 2 விஷயங்கள் 2 விடயங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டதாகத்தான் எதிர்காலத்தில் அமைய இருக்கலாம் வரும். ஆனால் அது 2 விடயங்களையும் தனித்தனியாக உங்கள் மீது விமர்சனத்தை முன்வைக்கின்றார் தமிழரசு கட்சியின் மீது. தமிழரசு கட்சியில் தற்பொழுது இருக்கின்றார்களோ இல்லையோதியா பலர், அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பலர் விமர்சனங்களை தமிழரசு கட்சியின் மீது முன்வைக்கின்றார்கள். 10 எழுத்தாளர்கள் அவ்வாறான விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். பேராசிரியர் அவ்வாறான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்கியமை தொடர்பில், அதாவது பௌத்தத்துக்கு முன்னுரிமை அந்த நல்லாட்சி காலத்தில் எழுதப்பட்ட புதிய ஜாப்பில் வழங்கப்பட்டது, நாங்கள்லாம் அதை இருக்க சொன்னோம் என்று சுமத்திரன் கூறினார் என்ற அடிப்படையில் எல்லாம் அவர் கூறி பேசியிருந்தார். எல்லாருக்கும் தெரியத்தானே வேணும். பௌத்தத்துக்கு முன்னுரிமை நேற்று முந்தநாளாக இருந்தது. 1972ஆம் ஆண்டு கொல்விநாட்டி சில்வா வரைஞ்ச சினிமா பண்ணுறாங்க, இருக்கோ இல்லையோ? இருக்கு. 78 இருக்கோ இல்லையோ? இருக்கு. அதுதான் இதில் வந்த இதில் புதுசாக நாங்கள் சேர்த்துனாங்களே இல்லையே. அதில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் 72க்கும் 78 அரசியலமைப்புக்கும் தமிழ் மக்களுடைய ஆதரவு இருக்கவில்லை. ஆனால் இந்த நல்லாட்சி காலத்தில் எழுதப்பட்ட புதிய அரசியலமைப்பில் பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்ற விடயத்தை அன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சுமத்திரன் நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். ஒரு ஆக்சுவலியாக அதில் போய் ஒரு முரண்பாட்டை உருவாக்காமல், ஏன்னா அந்த முதல் 19-20 உறுப்புரைக்கு உள்ளேயே இது வந்துட்டு பௌத்தத்துக்கு முன்னுரிமை. இப்போ இதில் வந்து சண்டை பிடிச்சி கொண்டிருக்கான் வில் கோ ஃபர்தர் என்று போனது, அதான் உண்மை. ஆனால் பேருந்து பின்னால் வரைக்க நாங்கள் வாதிட்டு இருப்போம், வாதிட்ட வேணும். அது அங்கே போகவே இல்லையே, நாடாளுமன்றம் வரைவு தானே, வரைவு. ஓகே, நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது எல்லாம் சொன்னவர் தான். அதாவது அது ஒரு நாங்கள் அதனை விட்டு கொடுத்திருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தான் அவருடைய கருத்து இருந்தது. இதை நீங்கள் கவனத்தை எடுக்கணும். 72லேருந்து அதான் இருந்திருக்கு. 72 இல்லை, 48 இருந்து அதுதான். யதார்த்தத்தை புரிஞ்சுமா, சும்மா குதர்க்கமாக பேசக்கூடாது. குதர்க்கமாக பேசக்கூடாது. இருளியா இருந்ததா யாரும் சொல்லிட்டு பார்ப்போம். 48 இருந்து என்ன இருந்தாண்டு தமிழ் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நாங்கள் சுதந்திரம் ஏற்றுக்கொண்டா நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அர்த்தமா என்ன? அதைத்தான் அந்த உங்களுக்கு வசதியாக அதை பிடிச்சி கொண்டு அரசியல் செய்கிறீங்க, அவ்வளோதான். அது இல்லை, அதை நாங்கள் சில நேரம் சந்தர்ப்பங்களில் வேறு ஆக்கணும், நாங்கள் பேச வைப்போம், பேசுவோம், முரண்படுவோம். கட்சி அதை ஏற்றுக்கொள்ளலையே, அது ஒரு முன்வடிவு மட்டும்தான். கட்சி தீர்மானமாக அது வந்ததா இல்லையே, பாராளுமன்ற குழு தானே செய்தது. அப்போ இவையோட எல்லாரும் தானே செய்தவை. ஆனால் பாராளுமன்ற குழு அப்படி நடக்கின்ற பொழுது கட்சி என்ன பார்த்தது? கட்சியே ஒழுக்காற்று உங்களுக்கு சொன்னால் அது பக்கம் கட்டவையில் அவை தான் கட்சி, அவை தான் பாராளுமன்ற குழு ரெண்டு ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருந்தார்களோ இல்லையோ இருந்தது. எனக்கு தெரியும். மாவேச ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் பாராளுமன்ற எம்பி தும்பியாட்டு சொன்னார். அவர் எம்பி இல்லையாண்ட அப்புறம் தான் அவருக்கு வெளிச்சம் வந்தது. நான் பையங்க சொல்கிறேன், எனக்கு தெரியும் இல்லை. இப்போ வந்து தன்னை கூப்பிடலையே, என்ன கேட்கல, உன்னை கேட்கலன்ட்டு சிந்திக்க வேண்டிய அது பிறகு எம்பி இல்லாத போது இல்லை. நீங்கள் தான் தமிழரசு கட்சி அல்ல, ஆனால் எம்பிக்கள் தான் முக்கியமானவர்கள். அவரோட மக்கள் வாயில் அதுக்கு இனி மக்கள் பிரதிநிதிகள் தனியாகவும் கட்சி கட்டமைப்பு தனியாகவும் இயங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. என்ன இப்போ எங்களை மத்திய செயற்குழுவுக்கு தேவைப்பட்ட ஒரு விசேட அழைப்பாளர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைக்கிறோம். அவர்கள் கலந்து பேசுகிறார்கள். சில சமயங்களில் மத்திய செயற்குழு வாக்கெடுப்புக்கு மட்டும்தான் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, பின்படி மற்றபடி அவர்கள் கலந்து பேசுகிறார்கள். கலந்து பேசுகிறோம், கருத்து பரிமாறுகிறோம். ஏன் தமிழரசு கட்சிக்கென்று ஒரு செயலாளரோ தலைவரோ உடனடியாக நியமிக்க முடியாமல் இருக்கின்றது? அதாவது நான் சொல்வது தேர்தல் வைத்து அல்லது எல்லோரும் இணைந்து பொதுச்சபையின் ஊடாக. அது என்னது, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிற்கிறது. வில்லங்கமான கேள்வி என்ன கேட்கிறீர்கள்? அது எங்களுடைய சாபக்கேடு, அவ்வளோதான் சொல்லுவேன். அது தலைமைத்துவத்தினுடைய போட்டியினுடைய வெளிப்பாடு. தெரியாது, நான் அதில் ஒன்றிலேயும் இல்லைத்தானே, அந்த சீனில் நான் இல்லை, அந்த சீனில் நான் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பதில் தலைவராக என்று அல்லது தற்பொழுதைய தலைவர் நீங்கள். ஆகவே அந்த வழக்கை முடிவுறுத்தி மீண்டும் பொதுச்சபையை கூட்டி மீண்டும் உங்களுடைய கட்சியினுடைய மாநாட்டை நடத்துவதற்கு
எவ்வாறான முயற்சிகளை இல்லை அது வந்து வழக்கில் நான் தலையிடையில்லாத என்னென்றால் சரி வழக்கு கூட கட்சிக்காரன் வழக்கு போட்டது அவை சின்ன பெரிய பெரிய ஆக்களில் ஒவ்வொருத்தரும் வசதியாக கதைக்கிறான் அதை பற்றி நான் விவரிச்சிக்கிறது பொருத்தம் இல்லை நன்மை தின்மை சொல்கிறேன் எங்களோட கட்சிக்காரர் தான் அப்போ நான் இதை சொன்னால் இப்போ என்னென்று ஒரு கட்சியில் போய் அங்கே போய் ஒரு அணியில் இணைத்து விடுவார்கள் எங்கவே இணைக்கிறாங்க நான் நிதானமாக இந்த வாழ்க்கையில் நின்றுருக்கிறேன் அது அறிவில்லை ஆனால் தேர்தல் வழக்கு வச்சதுக்கு நீங்கள் சில பேர் போய் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே நாங்கள் ஞாபகம் மீறி தான் செய்தோம் எல்லாரும் சொல்லிட்டீங்க இப்போ என்ன கதைக்கிறீர்கள் வந்து அப்படி ஒரு தீர்மானம் சிறிதனம் தற்பொழுதும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்று பல்வேறு இடங்களில் பேசுகின்றார் அது 321 தெரிஞ்சது ஒன்று சொல்கிறாரு அதில் எவ்வளோ இருக்குது உங்களுடைய கட்சி 161 பேர் தானே 156 பேர் தான் இருக்குது அவையே சொல்லி போட்டு தான் புளியண்டு ஆனால் தடை உத்தரவு அதுக்கு தானே நீதிமன்ற தடை உத்தரவும் அந்த தலைவர் அவர் சொல்லலாம் அது புளிய இல்லை ஆனால் அதெல்லாம் யதார்த்தம் நீங்கள்லாம் தலைவர் நானும் தலைவர் இல்லை தற்பொழுது இப்போ நீங்கள் அது அது உண்மையாக ஜாபில் அப்படி இல்லை அது ஒருத்தர் எழுப்பி சொன்னார் பெரிய வித்வான் அது பதில் இல்லை பதிலண்டா அப்போ நீ தற்காலிகமாக சொல்லாமே அதையும் சொல்லலை என்ன வேறு எனக்கு என்ன இது எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே உங்கள் 2 பேரும் சொல்லிப்பட்டேன் இங்கே இது முதல்வன் விளையாட்டு கொஞ்ச நாளைக்கு இருக்கிறதுல நான் துள்ளி குதிப்பேன் ஆனால் இருக்கிற நாளையில் கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போக நான் முயற்சிக்கிறேன் உங்களுடைய கட்சியின் பலர் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் உங்களுடைய கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய கட்சிக்கு என்று ஒரு நிலைப்பாடு கிடையாது அவரவர் தங்களுடைய தெளிவுக்கு ஏற்ற மாதிரி நிலைப்பாடுகளை கூறுவார்கள் ஒவ்வொரு ஊடகத்துக்கு சென்று ஒவ்வொரு கருத்துக்களை கூறுவார்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முயற்சிகளை முன்னெடுப்பார்கள் நீங்களும் அவையங்கிட்ட வாயிற்குள்ள திணிச்சு போட்டு திருப்பி எடுக்கிறீர்கள் இல்ல அந்த அளவு தூரம் கட்சி உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது அது தொடர்பில் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பீர்கள் கொஞ்சம் கொஞ்சம் தானே செய்யலாம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் நான் 5 வருஷம் மாகாண சபையை எதிர்ப்பில்லாம் நடத்தினா எனக்கு தெரியும் எப்படி கையாள ஒருக்கா ஒரு 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 விஷயம் வந்தது எங்களோட கட்சிக்காரர் இருந்தால் எழுப்பினு சொன்னார் நான் கதைக்க போகிறேன் நான் சொன்ன கதைக்கலான் இல்லை நான் கதைக்க விட்டேன் கதைக்கலான்றேன்னு என்னட்டு எங்களோட கட்சிக்காரன் தான் இல்லை கதை பெண்ணு இல்லை சரி கதையை நாங்கள் வெட்டி விட்றேன் மைக்கேன்ட்டார் சரியோ வெட்டி விட்டேன் மைக்கு நீ கத்தினா ரெக்கார்ட் பண்ணாது எனக்கு தெரியும் என்ன செய்கிறேன்னு அது இங்கேயும் செய்வேன் நான் பலகீனமான தலைவராக சேனாதிராயா தலைவராக இருந்தது போன்று எல்லோருக்கும் ஜனநாயகம் என்ற வழியில் எல்லாத்தையும் கதைப்பதற்கு இடம் கொடுக்காமல் கட்சியினுடைய கொள்கையை தான் வெளியில் பேசுவதற்கு அனுமதிப்பீர்களா? இல்லை கட்சியின் கொள்கையில் சில கருத்துக்கள் பொது விடயங்களை நீங்களே குறிப்பிட்டீர்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வேறு ஆனால் ஐக்கிய ஆட்சி என்பது நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்ல மாட்டேன் நான் அவர்களும் யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கில் அதனை நியாயப்படுத்தியது அன்றைய ரணில் விக்ரமசிங்கே அல்ல, அன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அவர் பல பேர் சொன்னவைதான், நான் இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு எதிராகத்தான் தமிழ் மக்கள் பேரவை ஆண்டு ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்தது. அந்த தீர்வு திட்டத்துடன் பேசுவதற்குத்தான் தற்பொழுது சிவஞானம் சிறிதரன் தயாராகி கொண்டிருக்கின்றார். அப்படி இல்லை அவர் சொல்லி இருக்கிறார். என்னண்டு யாரு அதை விக்னேஸ்வரன் தயாரித்த அந்த இதில் அடிப்படையாண்டு அது அவர்கிட்ட கருத்து. நாங்கள் அதில் தான் பேசுகிறோமோ? அவர் மட்டுமல்ல, பொது வேட்பாளர் பொது தரப்பாக இருக்கின்ற பேராசிரியர் மற்ற பற்றி இப்போ கவலைப்பட இல்லையே. அதை பற்றி நான் புறந்தளிப்பட்டு தான் கதைக்கிறேன். கஜேந்திரகுமார் சொன்னவர் தான், அதைத்தான் ஒட்டி நாங்கள் பேச போகிறோமோன்னு நான் சொல்ல வர இல்லை. அவர் பொது இப்போ நான் என்ன நினைக்கிறேன், கஜேந்திரகுமார் இந்த விடயத்தில் ஒரு எதிர்கால ஜாப்பு சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலை ஆரம்பிச்சுக்க அதான் வரவேற்கிறோம். ஆனால் அவற்றையே ஏற்றுக்கொண்டு பேசுகிறதுக்காக நான் அங்கே மறுபடி சொல்லுவோம். அங்கே கலந்துரையாடுற பொழுது நாங்கள் மறுபடி சொல்லுவோம். இப்போ நான் அதை சொல்ல விரும்பல, அது தெளிவாக சொல்லுவோம். நாங்கள் உங்கள்கிட்டலேயும் வங்குரோட்டாக்கள் இல்லை தானே, அரசியலமைப்பிலேயோ யாதார்த்தத்திலேயோ புரிஞ்சு கொள்ளதிலேயோ அவைகளுக்கு சில பேருக்கு நானே சட்டம் சொல்லியிருக்கிறேன், என்ன கருத்தை கூட இல்லை சொல்லியிருக்கேன். அப்போ அதை நாங்கள் சொல்லுவோம், அப்போ உரிய நேரத்தில் சொல்லுவோம். இல்லை, கஜேந்திரகுமாரனுடைய சமீபத்திய நகர்வு என்பது தமிழரசு கட்சியில் இருக்கின்ற சுமத்திரன் அணியை வெளியேற்ற வேண்டும், சிறிதரன் தரப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கின்றது. மிக வெளிப்படையாக வெளியில் இருந்து பார்க்கின்றவனாக கூறுகின்றேன். கட்சியில் தேர்தலில் வெற்றியடைந்தவர்கள் பதவிகளுக்கு வர வேண்டும், அல்லது அவர்கள் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும், தோல்வியடைந்தவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று தமிழரசு கட்சிக்கு ஆலோசனை கூறியிருக்கின்றார். இதுக்கு என்ன வரவழி சொல்கிறது? சுருக்கமாக சொல்லட்டும். அந்த அளவு தூரம் கூடிய கட்சி மிக பலவீனமாக இருக்கு. இல்லை நாங்கள் பலவீனமாக தான் இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு தோத்தவர்கள் வெளியில் போகண்டு அந்த கட்சியில் தோத்தவர்கள் இல்லையோ, அதெல்லாம் இல்லையா, வரிசையாக இருக்கிறோமோ இல்லையோ,
நாங்கள் சொல்கிறோம் அவைகளை அனுப்பண்டு இல்லை தானே. அதுக்கு மேலே நான் சொல்கிறது இப்போ முரண்பாட்டை வளர்க்கும். மக்களுக்கு தெரியும் என்ன விளையாட்டுண்டு. நான் சொல்லி முரண்படக்கூடாது. ஆனால் நீண்ட காலமாக தமிழரசு கட்சியினுடைய தேசிய மாநாடு எப்பொழுது என்ற கேள்வி இருக்கின்றது. வழக்கு, அந்த வழக்கு காரணம். ஆனால் அதனை கடந்து நீங்கள் எவ்வாறான முயற்சி எடுக்க போகின்றீர்கள் உடனடியாக அதனை சாத்தியப்படுத்துவது? அது இல்லை, என்னடா அது சட்டத்துறை. இப்போ அந்த முன்னாயத்த கலந்துரையாடல் ஒன்று நடைபெறும்னு நினைக்கிறேன் நான். அதில் ஒரு எனவே எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருச்சுன்னு தானே. அப்போ நீதிமன்றம் அதுக்கு மாறான ஒரு முடிவுக்கு வராது, இருக்க வாய்ப்பு குறைவு. ஆனால் என்ன மாதிரி நீதிமன்றம் என்னடா நீதிமன்றம் இப்போ மாறிடுது, ஒரு புது நீதிபதி. அப்போ அவர் படித்து கிடிச்சு என்ன முடிவுக்கு வரான்னு தெரியாது. அந்த தடவை கொடுத்த நீதிவான் இப்போ இல்லை, ஒருவர் தான் இருக்கிறார். அப்போ அவர் முஸ்லீம் நீதிபதி. அவர் நியாயமாக படித்த ஒரு முடிவுக்கு வர்ற பொழுது ஒரு தீர்ப்பு வரலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். 156 பேர் தான் பொதுச்சபை, அவ்வாறு தான் பெறும். அதுதான் பொதுச்சபை. அதில் மாற்றவே என்னதான் வாதாடினாலும் பொதுச்சபை அதுதான். அது ஸ்ரீதரன் சொன்னா என்ன, சுமந்திரன் சொன்னா என்ன, மாவை சொன்னா என்ன, சிவஞானம் சொன்னா என்ன, நீதி அது 156 அது மாற்றப்படவில்லை, மாற்றப்பட இல்லை. அதை மாத்திராண்டா அது பொதுச்சபை கூட வேணும். அதை மாற்றுறதுக்கு அப்படி வேண்டாம், அந்த பொதுச்சபை தான் செய்ய வேணும். மீண்டும் ஒரு பொதுச்சபை என்கின்ற பொழுது அந்த 156 பேர் மீண்டும் தெரிவு செய்யப்பட வேண்டும். இல்லை இருக்குது, அது ஏற்கனவே தெரிவு செய்யப்பட அதிகாரம் எங்கே நடந்த தவறு. 156 பேரோடு ஒரு எல்லாம் எடுக்கிறதுக்கான பொதுச்சபையை கூட்டுறதுக்கான செயல்பாடுகள் எல்லாம் நிர்வாக செயலாளரால் பூர்த்தியாக்கப்பட்ட நிலை இருந்தது. அதை குழப்பி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு வசதியாக இதில் இதை சேர் இதில் அதை சேர் அதை மாற்றன்னு சொல்லி நிர்வாக செயலாளரையும் குழப்பி கடைசியாக 322 ஒன்றில் கொண்டு வந்து முடித்தது. அது பச்சை பிழை, சட்டப்படி பிழை. அது அதை ஏற்றுக்கொண்டபடியாக தான் நீதிமன்றம் தடை உத்தரவு கொடுத்தது. இல்லை நீ அது 321 சரியாண்டா ஒரு நீதிமன்றம் தடை உத்தரவு கொடுக்குமா ஒரு பெரிய கட்சிக்கு? அப்போ நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு தானே தடை கொடுத்துருக்குது. நான் என்ன நீதிமன்றம் மட்டுமல்ல அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அவ்வளோ தான் முடிஞ்சது. அன்றகுமார் திசாநாயக்கவனுடைய ஆட்சி தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது? இல்லை, அன்றகுமார் திசாநாயக்க ஒரு வகையில் ரணில் சொன்னது சரி மாதிரி எனப்படுது. அனுபவம் இல்லாதாக்கள் அதனாலே அவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட. யாழ்ப்பாணத்தில் சுண்ணக்கல் பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் சென்று போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை செய்கின்றார். ஆனால் போலீஸார் வழக்கு தொடுக்கும் போது அந்த விடயங்களை விட்டு விடுகின்றார்கள். நீதிமன்றம் தற்பொழுது விடுவித்திருக்கின்றது பிணையில். இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக என்னுடைய கருத்து இதுதான். எங்கே பிழை இருக்குன்றால் இப்போ கன விஷயம் இங்கே பிள்ளைகள் இப்படி தான் நடக்குது. இன்னொரு விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறேன்னா, அதாவது சுண்ணக்கல் அந்த ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு புவியியல் சரித்தவியல் திணைக்களம் இங்கே ஒரு பலகீனமான நிலையில் தான் இங்கே இருக்குது யாழ்ப்பாணத்தில். அவ இருக்கிறார்கள் அந்த அதிகாரிகள் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர்கள். அவளை நான் குறைச்சி மதிப்பிடையில் அவைகளுக்கு மேவித்தான் அங்கே இருந்து அங்கீகாரங்கள் வழங்கப்படுகிறது. அப்போ என்ன செய்யலாம்? செய்யலாம். அதுதான் உண்மையான பிரச்சனை. இது சில இடங்களில் கொடுக்கப்படாதுன்னு சொல்லி அவையில் அங்கே ஆகாயத்தில் பார்த்து அங்கே கூகுள்லேயும் பார்த்து அதையும் பார்த்துட்டு இல்லை கூகுள்லையா பார்த்து தீர்மானிக்கிறது. சுண்ணக்கல் அகழ்ந்து சீமெந்து தொழிற்சாலையை கொண்டு செல்வது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பொருத்தமான செயற்பாடா? பட்டு மோசமான வேலை அது. இல்லை, நான் தான் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் நீர் விநியோகத்தில் சரி 2 மொழியில் இல்லையாட்டாக்கள் வச்சுருக்கோன்னு சொல்லி போட்டு வந்தால் தானே நான் அதுக்கு பேர் நான் கொழுவே இல்லை. இப்போ அவன் சும்மா அதுக்கு பேர் நான் கொழி கொண்டிக்கிறாங்க. அது தேவையே இல்லை, நான் விட்டுட்டேன். 2 முறை விட்டுடுங்க ஒரு பக்கத்தில் நாங்கள் பாலியாரோட போவோம் அப்படின்னு சொல்லிக்கோ. நான் இதுக்கப்புறம் மேட்டை சண்டை பிடிக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை, அது வேறு. ஆனால் எங்கட மண்ணிலே ஒரு ரிவர், அந்த ரிவர் இந்த ரிவர் ஆறு, இந்த ஆறு சரி வராதுன்றது அண்மையில் ஒரு தெளிவான ஒரு ஆசிரியர் தலையங்கம் பார்த்தேன் நான். வெளிப்படையாக சொல்லலாம், காரக்கதிரில் மிக தெளிவான ஒரு என்னுடைய பலகால நிலைப்பாட்டை அந்த அந்த ஆசிரியர் தலையங்கம் என்னென்றால் எங்களுடைய நேரத்தில் இந்த சுண்ணக்கல் தான் இந்த நீரை தாங்கி நிற்கிறது. ஒரு கரையை மேலே கரைஞ்சி போயிடும். அப்போ நீண்ட காலத்துக்கு தண்ணீரை வச்சிருக்காது, அது போயிடும். அப்போ ஒரு குளத்துக்கு போட்டால் அந்த குளங்கள் கப்பு தூவிலே ஒரு குளம் செய்ய படிக்கலன்னு செய்தவையா? ஒன்றுமே நடக்கலை. 70 வருஷம் இந்த யாழ்ப்பாண மக்களை தண்ணி இல்லை. அப்போ இந்த சுண்ணக்கல் அதையும் அடுத்தா என்ன நடக்கும்? கடல் நீர் உபரி நீர் உள்ளுக்கு வரும். இப்போ இருக்கிற நன்னீரும் போகும். அப்போ சுண்ணக்கல்
அதுக்காகத்தான் சிமெண்ட் ஃபேக்டரி துவங்க நாங்கள் ஆட்சேபிச்சாங்க. அதில் ஆட்சேபிச்சாங்க நானும் ஒருதல். ஏன்னா அந்த குடையக்கூடிய அந்த உவர் நீர் உட்புகும். அப்போ மடுப்புல இப்போ மூடி வச்சு போட்டு அங்கேருந்து எடுக்கிறது புள்ளி எங்கே புள்ளியண்டா அங்கே கொழும்பில் இருக்கிற ஏகாதிபத்தியவாதிகள் அவங்க இனவாதிகள் என்றோ அல்லது சிங்கள ஏகாதிபத்தியம் என்றா நினைக்கிறாவே தமிழன் கவுண்டான நிமிந்தானு அங்கீகாரம் குடிக்கணும். ஆனால் ஒருதன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவன் இங்கே இருக்கிற அதிகாரிக்கு ஒரு உறுத்திருந்தால் அவன் சொல்லுவான் இங்கே இருக்க பாதிப்பு இருக்குது, தண்ணி போகும் சொல்லுவான். இவனுக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்க அந்த விடயத்துக்கான சரியான எதிர்ப்பை பதிவு செய்யவில்லையே. இல்லை மாகாண நான் நினைக்கிறேன் ஒரு 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 வர்த்தக தான் செய்வது சரி என்று மிக பகிரங்கமாக கூறுகின்றார். அதற்கான சட்டங்களை அவர் கூறுகின்றார். ஆனால் சுற்றுச்சூழல் தொடர்பில் பேசுகின்றவர்கள் அல்லது தமிழ் தேசியவாதிகள் இந்த கல் அகற்றுகின்ற விடயம் தொடர்பில் இந்த விடயம் தொடர்பில் அமைதி காக்கின்றார். இல்லை 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடந்தக்கு முதல் 2 கூட்டங்களுக்கு முதல் பேசப்பட்டது, மாவட்ட அபிவிருத்தி சபை பேசப்பட்டது. நாங்கள் தெளிவாக சொன்னாங்க. இப்போ 2 விஷயம் அதுக்கு நான் விரிவாக சொன்னேன். நான் உதாரணத்துக்கு பேர்கள் கொடுக்கக்கூடாதுன்ட்டு நானும் பேசியிருந்தேன். அப்போ அது அங்கே பிரச்சனைண்டா எல்லாரும் கைலாயத்துக்குள்ள நினைக்கிறோம். எங்கே எல்லாம் அரசாங்கம் அதுக்கு தானே நாங்கள் தனி அதுக்கு தானே கேட்குறேன், தனி கேட்குறோம் அதுக்கு தானே. அங்கே இப்போ எங்கடைய அவன் இதில் தீர்மானிக்கிறவனாக இருந்தால் இந்த பிரச்சனை அவன் சொல்லியிருப்பான் இது பாதிக்க கொண்டு. இங்கே இருக்கிறாங்கள் அது ஆஃபீஸர்ஸ் இருக்கிறோம், அவன் எல்லாம் கையை கட்டினார்கள். அதிகார பகிர்வினுடைய அவசியம் இந்த விடயத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் எங்கிட்ட இருந்தாங்க. அவன் எந்த ஆஃபீஸராக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் சொல்லியிருப்பான் இங்கே இருக்கிற போவா எடுத்து இந்த அதுவும் அங்கே கொண்டு எடுக்கணும் சிமெண்ட் ஃபேக்டரி அடியில். அப்படியே கடல் நீர் உள்ளுக்கு நேராக வரும். இப்போ நானும் அந்த ஊரை சேர்ந்தவன், புரிந்து கொள்ளுங்க. அப்போ இதான் நீங்கள் சரியான பாயிண்ட். எங்களுடைய ஆக்களுக்கு அது இவங்களுக்கு தெரியாமல் இல்லை, இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க பயத்தில். ஆனால் இவன் சொல்லியிருப்பார்கள், அதை செய்யாமல் வர்த்தகரை பெரிய பிரச்சனை அவர்கிட்ட உடைச்சா எடுக்கிறேன்னு சொல்கிறார். அவ்வளோ தான் உடைக்க விட்டால் தானே இவ்வளோ. அது சரி, புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்க மிக்க நன்றிகள் ஐயா. மிக்க நன்றி, வாய்ப்புக்கும் நன்றி. அன்றைக்கி வருஷத்துக்கு முதல் சந்திச்சிருக்கிறேன், வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.